இப்பரிசுத்தமான ஓய்வு நாளிலே 7ஆம் நாளிலே தேவனுடைய கற்பனைகளின்படி அவரிடத்திலே ஒன்று கூடுகிறோம். தேவன் அவருடைய கற்பனைகளின்படி நடையாந்தேடு அவளுக்கு ஏற்கனவே கட்டளை கொட்டுப்பிற ஓய்வு நாளை பரிசுத்தத்தோடு ஆசரிப்பாயாக. தேவன் நம்மளுக்கு கற்பனைகளை கூட்டுப்பிற தேவனை ஏனாதானந்தேடு பின்பற்ற முடியாது. தேவனுடைய கற்பனைகள் ஏனேன அவர் கொட்டுப்புற அத்தீந்தேடு தேவனுடைய காரியங்களை கவனித்து நடைபேக்கு. ஏதோ நானும் கிறிஸ்தவன், நான் சர்ச்சில் இத்திர நாங்கள் ஆதி காலத்திலே கிறிஸ்தவர்கள் என்றாலும் மூதாதையர்கள் ஆதி காலத்திலே தேவனை பின்பற்றி பாப்பால நாவலும் பின்பற்றுவோம். ஆனால் அதில் யாவற்றிலும் அதை கிரமத்துடன் ஒழுக்கத்துடன் பின்பற்றபேக்கு என்பது தேவனுடைய விருப்பமாயிற்ற. ஓய்வு நாளை பரிசுத்தத்தோடு ஆசரிப்பாயாக. தேவன் அவளுக்கு ஓய்வு நாளை கொட்டுப்புற அவருடைய கற்பனையின்படி கட்டளையின்படி தான் நடையாந்தேடன் அவளை ஏழுற. அதனால இவ்வுலகுல உலகத்தின் தீமைகளுக்கு தப்பித்து கொள்ள முடியும். நம்ம தேவனுடைய கற்பனையின்படி நடவாழ தேவனோடு பாழ தேவனுடைய சிந்தைகளையும் தேவனுடைய எண்ணங்களையும் உடையவர்களாக வைப்போம். அதனால நம்மளுக்கு தேவையான யாவற்றையும் தேவன் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் இல்லாமல் பெதுக்கக்கூடிய வாழ்க்கை தவறானதாயிட்ட. இவ்வுலகத்தில் தேவனை போலவே மனிதன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே அவன் என்ன பண்ணிதான் நன்மை தீமை எரடையும் அறிந்து கொள்ளும்படியான தன்மைக்கு உட்பட்டான். இன்றைக்கு மனுஷன் அவனுடைய சிந்தைகள் எண்ணங்கள் தேவனுக்கும் மேலானவைகளாய் இப்ப அளவிற்கு இருக்கும் இத்தைந்தேடு அறிந்திருக்கிறோம். ஆனால் சிந்தைகளை எண்ணங்களை தேவனுக்குள்ளாக கண்டிப்பாக கட்டுப்படவே தேவன் அவளுடைய சிந்தையிலே இரபேக்கு. அவருடைய கற்பனைகள் நியமனங்கள் யாவற்றையும் நாம் கைகொள்வதனாலே தேவன் அவளோடு கூட இப்பார் அத்தைந்தேடு உறுதியாய் அறிந்திருக்கிறோம். உலகத்தில் உள்ளவர்கள் இவ்வுலகத்தை சுதந்திரித்துக் கொள்ளபேக்கு. இவ்வுலகத்தில் நாங்கள் தொட்டவர்களாக பேக்கு, ஐஸ்வர்யங்களாக பேக்கு. உலகத்தின் ராஜ்யம் அனைத்தும் தங்களுக்கு கட்டுப்படபேக்கு அத்தைந்தேடு பாவத்திற்குள்ளாக்கி பாவமேல் பாவம் செய்து திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி தேவனுக்கு விரோதமாய் நடந்து இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யங்களில் இவ்வுலகத்தின் காரியங்கள் யாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாந்தேடே அவர்கள் திட்டவாக்கி கொண்டு திட்டவாக்கி நடவர. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் விரோதியாய் தேவனுடைய கண்கள் பூமி முழுமையும் உலாவிக் கொண்டிருந்த தேவன் யாவற்றையும் பரலோகத்திலிருந்தே கண்ணோக்கக்கூடிய தேவனாய் இவ்வுலகுல தேவனுக்கு எதிராக செயல்பட்டு உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ளாந்தேடு நினைப்பவர்களுக்கு தேவன் பதில் கொடுவார். அவர்கள் தேவனுக்கு விரோதிகளாய் சாத்தானோடு இணைந்திரனோடு. ஆனால் இலெந்து நாட்களில் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் தேவன் அவருடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய குமாரனை இப்பூமிக்கு அனுப்பி வைத்தார். எல்லாரும் அவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு நடவதற்காக தீமையான வழிகளை கடைபிடித்து இவ்வுலகத்தை இராஜ்யத்தை
தாங்கள் கட்டிக்கொள்ளலாம், உலகத்தை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம். தேவன் நன்னை நோடார் அத்திந்தேடு நினைத்து கொண்டு செயல்படுகிறவர்கள் அதிகம் பேர் இருப்பார். பொய் மாத்தாடிதா அணியா உலகுல பேதுக்க முடிக்கி, விபச்சாரம் பண்ணிதால் உலகுல நாபத்தா உலகுல உலகத்தீவே அனுபவிச்சிடும். கொலை செய்தால் நாவ உலகத்திலே தொட்டவர்கள் யாரும் நவளை எதிர்க்க மாட்டார். அந்நவளை கண்டா அஞ்சூறு பொருளாசை திருடிதால் நாவ இவ்வுலகத்திலே தொட்ட அணக்காரர்கள் நவளை கண்டா அவர்கள் தொட்ட அணக்காரன் தேடு எல்லாரும் ஏன பண்ணூரு நவளை மதித்து நடவர். மாதிரியான காரியங்களை நாவ செய்து இவ்வுலகத்தில் தொண்டவனாகலாம் தேடு நினைப்பவர்கள் தேவனுக்கு விரோதிகள். அவர்கள் சாத்தான் உடைய சார்பில் தங்களை ஒப்புக்கொண்டு இப்பூமியை சாத்தானிடம் ஆதி மனிதன் தனக்கு கொட்ட தேவன் படைத்து கொட்ட பூமியை தேவ விரோதியாயிருக்கூடிய சாத்தானுக்கு கொட்டு அவனுக்கு அடிமையாக்கி பாவத்தை அவன் தெரிந்து கொண்டதினாலே கடைசியிலே அவன் அவர்களுக்கு பாவத்தை காட்டி பாவத்தை கொட்டு நவளை அவன் கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்தினான். அதை இந்த இடம் நோடிரும். ஆனால் நவ தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பி இம்மாதிரியான பாவங்களிலே மனிதன் தொடர்ந்து நடந்து நன்னை மறந்து இவ்வுலகவை உண்டாக்கிய நன்னை மறந்து அவர்கள் தாங்கள் தேவனைப் போல நன்னை போலவே ஆன நிலையிலும் பூமியிலே அவர்கள் துன்பதின ஜீவிக்க கூடாது என்றும் அவர்கள் தாங்கள் மரணத்தை ஜீவிக்க முடியாது தேடும் அவர்கள் மரணத்தை தெரிந்து கொண்டு பிற என்பதை தேவன் அறிந்து தன் சொந்த குமாரனை இப்பூ உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்து எல்லாரையும் பாவத்திலிருந்து திருப்பும்படி உலகத்தின் அதிபதியினிடத்திலிருந்து திருப்பும்படியாக அவர் திட்டம் தீட்டி குமாரனை அனுப்பி வைத்தார். குமாரன் வந்து அவளுக்கு தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகளை நடையாந்தேடார். அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அவளை ரட்சிப்பதற்கு ஏதுவான காரியங்களை அவர் கொட்டார். ஆனால் அவர் இவ்வாறு இப்பூமியிலே நடந்து கொண்டிருப்பால சாத்தான் இப்பூமியின் அதிபதியாய் மாறிக்கொண்டவன் ஏன பண்ணிதா அவரை துன்புறுத்த திட்டமாக்கி அவரை சோதனைக்குட்படுத்த நினைத்து துன்பப்படுத்த நோடினான். ஆனாலும் அவனை எதிர்த்து அவர் போராடினார். போராட்டத்தின் முடிவிலே தேவனுடைய குமாரன் சிலுவையிலே அறையப்பட்டார். அவருடைய தௌத்தம் சிலுவையிலே வழிந்தோடித்து என்பதை நாம் நோடுகிறோம். தேவன் தன் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு எவ்வளவு அன்பான தேவன் தன் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் எவ்வளவு அன்பை அவளுக்கு கொடுறீந்தேடு இதன் மூலமாய் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதனால நாம் தேவனுடைய கற்பனைகளில் கரெக்டாக அவருடைய கற்பனைகளில் நடவதற்கு நாம் எந்திரி தயாராக இருப்பேக்கு. இவ்வுலகத்தில் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு மனுஷனுக்கு எவ்வளவோ காரியங்கள். இவ்வுலகத்தில் மோசம் போக்குகிறவனை, திருடனை, கொலைகாரனை, விபச்சாரக்காரனை அவன்தான் மிகவும் பெரிய ஆள். அவன்தான் இவ்வுலகத்திலே சிறந்தவனாயிப்பன. அவனை போற்றுற புகழூற அவன் சாத்தானுடைய காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன். தேவனுடைய நியமங்களை நீதியை அவன் பின்பற்றாமல் சாத்தானுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவன் உலகத்தில் தொட்டவனாயிப்பன. அவனுடைய முடிவு தேவனுக்கு முன்பாக அது மரணமாயிற்று. அந்த சாத்தானுடைய காரியங்களிலே பலப்பட்டால் நமக்கு இவ்வுலகுல எல்லாவே இருக்கு கிடைக்கும் தேடு நம்பி அவன் கிரியை செய்யும்.
ಆ மாதிரி நாவை யாரும் நவளை முகஸ்துதி செய்வதற்கோ நவளை உயர்த்தி கொள்வதற்கோ இல்லை இடவில்லை. இராஜ்யம் எல்லாம் பயங்கர மயக்கத்திலும் மாயையிலும் இன்னும் கவர்ச்சியிலும் இன்னும் இவ்வுலகுல சகலவிதமான அசுத்தங்களிலும் அது நிறைந்தித்த நாவ நவ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நவளுக்கு ஒழியது. இந்நாளிலும் தேவன் நவளை ஆசீர்வதித்து இளைந்த நாட்களிலே நவ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் காரியங்களை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருப்பால இவ்வோய்வு நாளிலே நாம் தேவனை அதிகமாய் நாம் ஸ்தோத்திரிக்க கடவோம். அவருக்கு முன்பாக நவளை தாழ்மையாய் காத்துக்கொள்ள கடவோம். இயேசுவின் திருநாமமுள்ள பிதாவே, ஆமென்.